நிவாரணம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்பட்டிருக்கையாயில் இந்த தமிழகத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற 200 பேருக்கும் மேற்பட்ட மரணம் ஏற்பட்டிருக்கார். அதை தடுக்க இந்த தமிழக அரசு தவறிவிட்டது. மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிச்சு விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து இறந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும். வீடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25,000 ரூபாய் முதல் தவணையாக கொடுத்து வீடு அரசாங்கம் கட்டிக் கொடுக்க வேண்டும். பயிர் பாதிப்பு இருக்கிறது. அப்ப கால்நடைகள் 5000 கால்நடைகள் மேல் இழந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் இன்னும் பல கிராமங்களுக்கு மின்சாரம் இல்லை, உணவு கிடையாது, மின்சாரம் கிடையாது, வெளியில படுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டும். தமிழக அரசினுடைய நிதி மட்டும் இல்லாமல் மத்திய அரசினுடைய நிவாரண நிதி அவசியம் தேவை. குறிப்பாக அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பிரதமருடைய பேரிடர் நிவாரணத்திலிருந்து அதிக தொகை தனியாக அந்த மாவட்டத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது ஓட்டப்பிடாரம் சுற்றி இருக்கக்கூடிய ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட கிராமங்கள், அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் பல நூறு கோடி ரூபாய்க்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட நிர்வாகம் குறைந்தது 500 கோடியாவது முதல் தவணையாக மாநில அரசிடமிருந்து கோரி பெற வேண்டும்.